ஒரு லஞ்ச்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் பைக் கிராஸ் ஆச்சு. சவுண்ட் செம்மையா இருந்துச்சு. ஹோட்டலுக்குள்ள கேட்டுச்சு. நான் சொன்னேன் இங்க பேர் சூப்பர் பைக் போகுது அப்படின்னு. அப்போ ஏதோ பைக் பத்தி பேசும்போது போற வழியில தான் அந்த பைக் ஷோரூம் இருக்கு, நம்ம சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போனேன். அப்ப இவ 5 months பிரெக்னெண்டா இருந்தா. அவ உடனே போயிட்டு பிரெக்னெண்டா இருக்கிறது கூட தெரியாம இந்த பைக்ல தாவி உட்கார்றா. அங்க இருந்து திருப்பி இந்த பைக்ல உட்காந்து இது சூப்பரா இருக்கு. அங்க இருந்து இன்னொரு பைக்ல உட்காரவே முடியல, ஹைட் அந்த பைக். அதுல போய் ஏறி உட்காந்துட்டு வயிறு மட்டும் இடிக்குது. ஆனா இந்த பைக் ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன். Z900 ஒரு பைக், சூப்பர் பைக். அது ஓகே சொல்லிட்டான். அப்புறம் சரி புக் பண்ணலான்னு போனா நார்மலா எல்லா பைக்ஸும் புக் பண்ணும்போது 5000 தான். எனி பைக் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு பைக் புக் பண்ணனா டவுன் பேமெண்ட் 5000 கட்டினா புக் ஆயிடும். நான் நினைச்சிட்டு சரி இதுவும் அப்படிதான் இருக்கும், 5000 கட்டி புக் பண்ணிக்கலாம், மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போய் ப்ரோ எவ்வளவு ப்ரோனா 1 lakh அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டக்குனு சார் கால் பண்ணி சார் எனக்கு இதுமே காசு வேணும், பைக் புக் பண்ணணும். அவரு யோசிச்சு இன்னும் பிரெக்னெண்டா இருக்காங்க, பைக் புக் பண்ணணும்ன்ற. இப்பதான் வேற ஒரு பைக் வாங்கினேன், நான் வேற ஒரு பைக் வாங்கினேன். இவங்களுக்கு வாங்கி கொடுத்து திருப்பி இன்னொரு பைக் வாங்கினேன், என்கேஜ்மென்ட்க்கு ஒரு பைக். அதுக்கப்புறம் நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கினேன். போயிட்டோம். அப்புறம் தான் எடுக்கிறான் இங்க இருந்தோ வச்சு இந்த ஃபோன் அது சொல்லக்கூடாது சரி. அது ஒரு பாக்ஸ், இந்த ஃபோன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு இருப்பான். நான் நினைச்சேன் எதுக்கு சேர்த்து வைக்கிறடா பாக்ஸ், எதுக்குடா சேர்த்து வைக்கிற அப்படின்னா அது உள்ள இந்த மணி 500 வந்த புதுசுல என்னோட பீரோ திறக்கும் போது நிறைய பாக்ஸ் நான் வச்சிருப்பேன். என்னோட பீரோல நிறைய பாக்ஸ் ஜாக்கி கூட வச்சிருப்பேன். ஒரு 2 lakh வச்சிருந்தேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஜாக்கி என்னோட பாக்ஸ் வச்சிருப்பேன். கேப்பா ஏன் இவ்வளவு பாக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு கேப்பா. நான் வந்து சொல்லிருவேன் இது வந்து பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதோட பாக்ஸ் அது. அப்புறம் கேட்டா ஏன் ஜாக்கி இது வச்சிருக்கேன்னு. இல்ல பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பேன். அப்படி வைக்கிறது ஆனா எல்லா பாக்ஸ்லயுமே கேஷ் இருக்கும். இது வந்து காசெல்லாம் அதுல போய் சேர்த்து வைப்பான். எனக்கு ஹோம் விசிட்ல நான் போனேன்னா எனக்கு கேஷா வரும். அந்த கேஷை வந்து நான் பாக்கெட்ல வச்சிருந்தா கண்டிப்பா தொலைச்சிருவேன், இல்லைன்னா செலவு பண்ணிடுவேன். அதனால என்ன பண்ணுவேன்னா 1000 2000 10,000 வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு ரோல் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ள வச்சிருவேன். எல்லாரும் வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா அது எம்டி பாக்ஸ். இந்த போன்ஸ் எல்லாம் வாங்கினா அந்த பாக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஆப்பிள் அப்பல இருந்து வச்சிருக்கேன். ஒரு 5 போன் அடுத்தடுத்து மாத்திட்டு இருக்கேன். அந்த 5 பாக்ஸ் நான் வச்சிருக்கேன். ஹெல்மெட் வாங்குறதுக்கு ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் நானு. அப்ப நான் சொன்னேன் இவகிட்ட ஹெல்மெட் வாங்க போறேன், ரொம்ப காஸ்ட்லியான ஹெல்மெட் வாங்க போறேன், அதனால இந்த உண்டியல் நான் சேர்த்து வச்சிருக்கும் போது இவன் நினைச்சிட்டா, இவன் இல்ல எல்லாருமே நினைச்சிருந்தாங்க ஒரு 5000 நான் 30 கெஸ் பண்ணேன். நான் அதுல நிறைய வாட்டி காசு போட்டாங்கனால அதெல்லாம் கவுண்ட் பண்ணி 30 இருக்கும்டா அப்படினு. அதே 120 க்கு சேர்த்து வச்சிருந்தான். எங்க திருடிட்டறியா மரியாதையா சொல்லி 1 லட்சமா? ஆமா. அப்போ அந்த 900 வாங்கும்போது ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டுல சொல்லிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் எல்லாம் குழந்தை எல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு.